மும்பையில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது டென்கன்மல் கிராமம். இந்த கிராமத்தில் ஒவ்வொரு ஆணுக்கும் 3 மனைவிகள் இருக்கின்றனர். ஒரு மனைவிக்கு மேல் திருமணம் செய்வது குற்றம் என இந்திய அரசியல் சட்டம் கூறுகிறது. ஆனால் டென்கன்மல் கிராமத்தில் முதல் மனைவி உயிருடன் இருக்கும் போதே 2வது 3வது திருமணம் செய்து கொள்கின்றனர். 2, 3 திருமணம் செய்தாலும் கூட இந்த பெண்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றனர். இவர்கள் இப்படி பல திருமணம் செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? தண்ணீர். நம்ப முடியவில்லையா? நம்பித்தான் ஆக வேண்டும். குடும்பத்திற்கு தேவையான தண்ணீரை கொண்டு வருவதற்காகவே இவர்கள் 2, 3 திருமணம் செய்கின்றனர். இவர்களை தி வாட்டர் வைஃப் என்று அழைக்கின்றனர். மகாராஷ்டிராவில் பல கிராமங்களில் கடும் வறட்சி நிலவுகிறது. அதில் டென்கன்மல் கிராமமும் ஒன்று. இந்த கிராமம் மற்ற கிராமங்களுடன் இணைப்பு இல்லாமல் தனித்து இருக்கிறது. இங்கு கோடை காலத்தில் கிணறுகள் முற்றிலும் வற்றிவிடும். தண்ணீர் வேண்டும் என்றால் பல மைல் தூரம் கடந்து எடுத்து வர வேண்டும். ஏறத்தாழ இவர்கள் 15 லிட்டர் தண்ணீர் எடுத்து வர 12 மணி நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. இதனால் ஒரு வீட்டிற்கு தேவையான தண்ணீர் சேகரிக்க 2, 3 பேர் தேவைப்படுகிறார்கள். அதற்காகவே இவர்கள் 2, 3 திருமணம் செய்து கொள்வதாக கூறுகின்றனர். பெண் என்பவள் பெரும் சக்தி. அவளை ஒரு குடம் தண்ணீர் மட்டும் எடுத்து வருவதற்காக திருமணம் செய்து கொள்வது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை! பணமற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு முன் அடித்தட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை தேவைகளை இந்த அரசாங்கம் பூர்த்தி செய்ய வேண்டும்.